பணக்காரங்களுக்கு அது தீபாவளி, ஏழைகளுக்கு அது தீபாவளிங்க. போன உடனே கேட்டேன், அம்மா இந்த தீபாவளிக்கு உனக்கு புடவை எடுக்கட்டுமா இல்ல சுடிதார் எடுக்கட்டுமா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு அவ சிம்பிளா ஒரு பதில் சொன்னான், உங்களுக்கு எது துவைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்துங்க. என் முன்னாடி என்ன கேட்டா டீனர் வந்து துணி எடுத்துக்கு. அவ கடைக்குள்ள போட்டு நான் வெளியே நிக்கிறேன், எங்க நிக்கிறேன்னு கேட்டா நடுத்தருல நிக்கிறேன்னு. அவ சொன்னா கடத்தருல தான் நிக்க சொன்னேன். உன்னை உள்ள கடை காமிச்சா நான் கடத்தல் இப்படி நடுத்தருல தான் நிக்கிறேன்னு. அவர் அப்படியே கொண்டாட்டம் பொங்குதான். விளக்குக்கு மிக முக்கியமான தேவையான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய். அதில் இருக்கக்கூடிய திரி, தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தின்னு வரும். தீபாவளி அன்னைக்கு பஸ்ல டிக்கெட்டை புக் பண்ணிட்டு பஸ் சீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வாசல்லையே பல பேர் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அந்த பண்டிகைகள் ஒருபோதும் கொண்டாட்டமா இருக்கவே இருக்காது. அங்கிருந்து பட்டிமண்டபத்தினுடைய நோக்கம் தீர்ப்பு சொல்வதோ தீர்வு சொல்வதோ அல்ல, வாழ்க்கைக்கு வழி சொல்வது. அப்போது வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பது வேறு, உணர்வோடு இருப்பது வேறு. செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கனில் அது எனக்கும் தானே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்று சொன்ன பாவேந்தனின் வைர வரிகளுக்கு வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். உலகப் பந்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக முதலில் தித்திக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை அறுவர் ஒன்றும் எடுவர் சார்பாக பணிந்து பதிவு செய்கின்றோம். இன்றைக்கு ஒரு நல்ல பண்டிகை பெருவிழா தீபாவளி. என்னை பொறுத்தவரை தீபாவளி என்பதே ஒரு வடமொழி சொல். தமிழன் எப்போதுமே அதை தன்வசப்படுத்த பார்ப்பான். தீபாவளி என்கின்ற வடமொழி சொல்லுக்கு நல்ல தமிழ் சொல் விளக்கீடு என்று பொருள். பொதுவாக என் அன்புக்குரியவர்களே, தீபம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆவளி என்றாலே வரிசைப்படுத்துவது என்பதுதான் பொருள். தீபத்தை வரிசைப்படுத்தி உள்ளத்திலும் இல்லத்திலும் இருளை போக்கி மங்களகரமாக கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி பெருவிழா பண்டிகை தான் நம் தீபாவளி திருநாள். இப்படி நினைத்து பார்க்கிறேன். மனிதர்கள் நல்ல எண்ணெயால் தீபம் ஏற்றுவார்கள், மனிதர்கள் நல்ல எண்ணெயால் தீபம் ஏற்றுவார்கள், மகான்கள் நல்ல எண்ணங்களால் தீபம் ஏற்றுவார்கள். நான் ஒத்த வரியில சொல்றேனே தீபத்தை பத்தி. தீபத்தை எங்கேருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எந்த திசையில பார்த்தாலும் மேல் நோக்கி எரியும். நம்முடைய வாழ்க்கை மேலே மேலே உயரே பறந்து சிறகை விரித்து சிகரம் தொடுவதற்கு ஜெயா தொலைக்காட்சி உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாளை இப்படி பதிவு செய்கிறது. தீபத்தை நினைப்போம், பாவத்தை போக்குவோம். உடனே அங்கேருந்து ஒரு ஆடியன்ஸ்ல ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. ஒவ்வொரு பட்டிமன்றத்திலையும் நீ ஒன்று சொல்லுவிய, நாங்கள் வரலாறை சொல்லுவோம், இதிகாசத்தை சொல்லுவோம், புராணத்தை சொல்லுவோம், தீபாவளிக்கான வரலாறு உண்டான்னு கேட்பீங்க. ஒரு நிமிஷத்துல சொல்லணும்னா சாதாரண பாமரருக்கும் சென்று சேர்ற மாதிரி நரகாசுரன் பெரிய பலசாலி, புத்திசாலி, ஆனா அரக்கன். அவனுடைய குணம் என்ன? அடுத்தவனை வாழ விடாம செய்கிறது. அவன் யாருடைய புள்ள? பூமாதேவியோட புள்ள. ஒரே ஒரு வரத்தை வாங்கினான், தாயார் கையை தவிர யாராலையும் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு. தந்தேன் தான் கடவுள். அதுக்கப்புறம் என்ன? சாதாரண மனுஷனுக்கு வரம் கிடைச்சாலே பிடிக்க முடியாது. இவன் மிகப்பெரிய அரக்கன், எல்லாரையும் ஆட்டி படைச்சான். பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா மேலேந்து கீழே வந்தான், அவனுடைய போர் புரிஞ்சான். ஆனா என்ன நடந்ததுன்னா, நரகாசுரன் உலகத்தின் பரம்பொருளாக இருக்க கிருஷ்ணனையே அப்படியே மயங்கி கீழே விழ செஞ்சிட்டான். பார்த்தா பூமாதேவி, ஆகா இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு அந்த மகனை அப்படியே தன் கரங்களால் கொல்ல முற்பட்டால். அவன் மரண பயத்துல ஒன்னே ஒன்று, வாழ்க்கையில எவனுக்கெல்லாம் மரணம் வருதோ, துன்பம் வருதோ, துயரம் வருதோ, கடைசியா அவன் போய் சேர்ற ஒரே இடம் அம்மாட்ட தான். நரகாசுரனுடைய அம்மா சொன்னா, என்ன வரம் வேணும்னா, இருக்கிற வரைக்கும் தான் பல பேரை வாழ விடல, இப்ப நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நாளை மக்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாவத்தை போக்கி கங்கையில புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து பலகாரத்தை பரிமாற்றி சந்தோஷமா இருக்கட்டும்னா சரின்னா அன்னைக்கு உருவானதுதான் இந்த தீபாவளி. பண்டிகைன்னா பலகாரம் தான்.
இப்படி நான் நினைச்சு பார்க்கிறேன். ஜெயகாந்தன் வீட்டுல செய்யக்கூடிய ஒரு முறுக்கும் அதிரசமும் எங்க போகுது தெரியுமா? ஷேக் வீட்டுக்கு போகுது. ஷேக் வீட்டுல செய்யக்கூடிய பிரியாணி எங்க தெரியுமா போகுது? ஜவஹர் வீட்டுக்கு போகுது. உலக வரைபடத்திலேயே பண்டங்களின் மூலம் தங்களுடைய பண்பாட்டை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரே சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இப்ப தீபாவளினா உங்களுக்கு சில கலரா கனவு வரும், உங்களுக்கு சில கனவு வரும், தமிழ் நெஞ்சனுக்கு கனவு வரும். ஏன்னா அவர் போட்டிருக்க சட்டையை பார்த்தாலே இது உலகத்திலேயே ராமராஜனுக்கு அப்புறம் இப்படி கலரா சட்டை போடுற ஒரே ஆளு எங்க தமிழ் நெஞ்சன் சார் தான். தீபாவளின்னு பல ஆம்பளைக்கு இதயம் லேப்டாப்னு துடிக்குதோ இல்லையோ, அந்த ஒய்ஃபை பார்த்தோன்னு துடிக்கும் பாருங்க. என்ன கேட்பாளோ, ஏது கேட்பாளோ, எங்க ஷாப்பிங் கூப்பிடுவாளோ, அது நினைச்சே பாதி பேருக்கு பிபி ரைஸ் ஆகிடும். அது மாதிரி என் மனைவி 10 நாளைக்கு முன்னாடி கேட்டா, ஏமாமா தீபாவளி வருது, இந்த கும்பகோணம், ஆரணி, பனாரஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஊரா சொன்னான். நான் சொன்னேன் திருப்பதி, திருத்தணி, பழனி, பழமுதிச்சோலை. அவ பட்டு நம்ம மொட்டை. அதுக்கு பேரே ஏன் பட்டு? கடன் பட்டு, கஷ்டப்பட்டு, நொந்து நொம்பளப்பட்டு, அதனால தான் பட்டுன்னு வந்தது. சார் இந்த தீபாவளிக்கு சில பேருக்கு தலை தீபாவளி இருக்கும், அதுக்கே நம்ம கைத்தட்டி ஒரு வாழ்த்து சொல்லணும். தலை தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது சார். 22 வருஷத்துக்கு முன்னாடி தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை ஓட விட்டு பார்த்தா என் கண்ணு முன்னாடி சார் எங்க அம்மா பாடா படுத்தினுச்சு என்னைய. நாளைக்கு தலை தீபாவளி மாமனார் வீட்டுக்கு போயிடுறான் மோதிரம் போடுவான், நாளைக்கு தலை தீபாவளி மாமனார் வீட்டுக்கு போடுறான் மோதிரம் போடுவான். அவ்வளோ நல்லவன் எங்கள் அம்மா. சரி காலைல எந்திரிச்சு குளிச்சு நானும் அந்த மோதிரம் எப்போ போடுவான்னா அப்புறம் ஒரு வழியாக 11:45 எங்கள் மாமா கொண்டு வந்து மோதிரத்தை போட்டார். 2 பவுன் அப்பயே. சும்மா இருந்திருக்கலாம். மாமா எனக்கே 2 பவுன்னா உங்கள் காலத்தில் எவ்வளோ போட்டாங்க, நீங்கள் வாங்கிக்கிட்டீங்களான்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொன்னார், போட்டாங்க, மானமுள்ளவனாக இருந்தால் வாங்கிப்பானா மாப்பிள்ள அப்படின்னாரு. தீபாவளிக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க எனக்கு. அதுக்கப்புறம் உள்ளேருந்து எங்கள் அத்தை சாப்பிட கூப்பிட்டா, சமைச்சு வச்சுட்டு எத்தனை தடவைடா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களே, எல்லாரும் உள்ளவாடா அப்படின்னா. அவன் பிள்ளையே சொன்னாலா, பொண்டாட்டியே சொன்னாலா, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையும் என்னையும் சேர்த்து சொன்னாலா? அன்னைக்கு உதுத்தது தான் மானம், வெக்கம், ரோஷம் எல்லாம். சசி மண்டையை ஆட்டுறதை பார்த்தா நம்மளோட குத்து வாங்கியிருப்பாப்புல போல இருக்கு. எனக்கு தீபாவளின்னா நினைவு நாடாக்களாக பின்னோக்கி பார்க்குறேன் சார். என்னுடைய இளமை பருவம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வின் வசந்த காலமே இளமை பருவம் தான். அது அந்த தீபாவளியை முதல்ல கேலண்டரில் தேதி பார்த்து, அது சனி ஞாயிறு இல்லைன்னாலே குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு கும்பிடு போடுவோம். அடடா முதல்ல லீவு, வீக்லி டேஸில் வரணும். அப்புறம் இந்த தையக்காரன்ட்ட கூட்டி போவாங்க பாருங்க. எங்கள் அப்பா துணி எடுக்க ஒரு நாள் கூட்டி போவார், தைக்கிறதுக்கு ஒரு நாள், ட்ரையல் டேட்டு ஒரு நாள், அப்புறம் சரி பண்ணி காஜா எடுத்து கொடுப்பாங்க. அந்த தையக்காரன் ஒத்து பார்த்தா கடவுளுக்கு சமமாக நமக்கு தெரிவான் சார். ஏன்னா அப்போ அவ்வளவுதான் குடும்பங்களில் வசதி வாய்ப்பு இருந்தது. காலையில் வீட்டில் யார் மூத்த ஆளோ எந்திரிச்சு எண்ணெய் வச்சு நமக்கு குளிக்க வச்சு அந்த காலர் ஓரத்தில் ஒரு மஞ்சள் குங்குமம் தடவுவாங்க பாருங்க. அது மகாராஜாவுக்கு டர்பன் மாட்டுற மாதிரி இருக்கும். அதை அனுபவிக்கணும். அதை போட்டதுக்கப்புறம் போகிறவன் வரவனெல்லாம் ஒரு நிமிந்து பார்ப்போம் தெரியுமா? முதல்ல விமானத்தில் ஹேர் ஹோஸ்டஸை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம சட்டையை நம்மளே பார்க்குறது அது ஒரு விசித்திரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவசரமாக சாப்பிட்டு சைக்கிளில் வேகமாக போய் சினிமாவுக்கு போய் டிக்கெட் எடுத்துடணும். எடுத்தோன்னா அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மாப்பிள்ளை கிடச்சிருச்சுன்னு சத்தம் போடுவான் பாரு. எவரெஸ்டில் ஏறி தேசிய கொடி நட்டுறவங்க கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். அது உள்ளே போனதுக்கப்புறம் போட்டிருக்க புது சட்டையை புழிஞ்சு அப்படி சுற்றி தலைவர் படத்தில் அந்த டிக்கெட்டை கிழிச்சிட்டு பயத்தோடையே படம் பார்த்து வெளியில் வருவாங்கல்ல, அதெல்லாம் அனுபவித்த வயதுகளுக்கு தான் தெரியும். இப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு டைம் கிடையாது, வெடிக்கிறதுக்கு டைம் உண்டு. உங்களுக்கு தெரியும். நம்ம நேராக போவோம், எல்லா குப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் செதற விட்டு ஊரே கேட்குற மாதிரி ஒத்த சரக்கட்டை வச்சுட்டு மறுநாள் பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒரே வெடியாக வெடித்து அசந்துட்டோன்னு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிறோம்ல, அதுதாங்க தீபாவளியினுடைய உண்மையான விஷயம். இப்போ பண்டிகைன்னு எடுத்துக்கங்க. தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, ஸ்ரீராமநவமி, அனுமன் ஜெயந்தி, கிறிஸ்மஸ், ரம்ஜானு, இப்படிப்பட்ட இந்த பண்டிகைகள் இன்றைய நிலையில் நமக்கெல்லாம் கொண்டாட்டம்னு 3 பேர், திண்டாட்டம்னு 3 பேர். இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகள் நமக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? இந்த சிறப்புமிகு பட்டிமண்டபத்தினுடைய டைட்டில் ஸ்பான்சர் ராம்ராஜ்.
ராம்ராஜ் தோத்தீஸ், ஷர்ட்ஸ் அண்ட் குர்தாஸ், a festival celebration wear. Associate sponsor அடையார் ஆனந்த பவன், அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், ஜோடி ஆப், டிப்ளமோ 12, 10 அதற்கு கீழே படித்தவர்களுக்கான திருமண சேவை தமிழில், பவர்ட் பை சௌபாக்யா. சௌபாக்யாவின் அதிரடி தீபாவளி ஆஃபர். இந்த 6 பேரை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அதற்கு முன்பாக ஆதாரம் இல்லாமல் ஜெயா தொலைக்காட்சியில் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆதாரத்தோடு தான் இப்போ நீதிமன்றத்துக்கே போக வேண்டியிருக்கு. ஏன்னா வக்கீல் வர போறாரு. தீபாவளி குறித்த சிறப்புகளை குறையொன்றும் இல்லை என்கின்ற புத்தகத்தில் நம்முடைய முக்கூர் நரசிம்மச்சாரி எழுதியிருக்கிறார். அதை தமிழ் சமூகம் படிக்க வேண்டும் என்பதை ஒரு பாடமாக காட்டி அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகள் நமக்கு கொண்டாட்டமே என்கின்ற அணியை தொடங்கி வைப்பதற்காக அடுத்த தலைமுறையின் அடையாளமாக இருக்கக்கூடிய தம்பி அருண் அவர்கள் முதல் பேச்சாளராக அங்கே அணி செய்கின்றார். அடுத்து இருக்கக்கூடியவர் பேச்சாளர், எழுத்தாளரா எழுத்தாளர், ஆசிரியரா ஆசிரியர், இதை எல்லாத்தையும் தாண்டி பண்பாளரா அவர்தான் திருவடை மருதூர் சசிகுமார் அவர்கள். அடுத்து உட்கார்ந்திருக்கவங்க கற்கண்டாய் கன்னித்தமிழை பேசுகின்றார்கள், எல்லோருக்கும் பிரியமான நித்யபிரியா அவர்கள். இவங்க கொண்டாட்டம்னு பேசினா இந்த 3 பேரையும் அந்த காலத்தில் உப்புல மாங்காவை போட்டு ஊறுகாவை குளுக்கிற மாதிரி பட்டிமன்ற மேடையை ஒரு குழுக்குவதற்காக தமிழகத்தினுடைய கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய நாகர்கோவிலிருந்து நல்ல தமிழை நாளெல்லாம் பரப்பி வரக்கூடிய தங்கை மலர்விழி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து உங்களுக்கு தெரியும் பட்டிமண்டப ராமராஜ் அப்படின்னு அவருக்கு பேர். ஏன்னா சட்டம் மட்டும் இல்லை, அவர் பேச்சும் சும்மா கலர் கலரா பேசுவார். பேசுறதுக்கு முன்னாடி அவர் தமிழ் நெஞ்சர், பேசிய பிறகு தமிழர்களுடைய இதய நெஞ்சர். இந்த பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏற வேண்டும் என்பார்களே, அப்படி அனைத்து தமிழகத்தினுடைய அறிஞர்கள் சான்றோர்களுக்கு பிடித்த தம்பி இல்லை எங்கள் பட்டிமண்டபத்தின் தும்பி எங்களுடைய கடலூர் காளிதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 6 பேரும் சேர்ந்து இன்றைய நிலையில் நமக்கு பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்று உங்களுக்கு திகட்டாத ஒரு அற்புதமான விருந்தை தர இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகள் நமக்கு கொண்டாட்டமே என்று அறிவு ஒளிவிளக்கை ஏற்றுவதற்கு அறிவு தீபத்தை எடுத்து வருகின்றார் என்னுடைய அன்பு தம்பி அருண்குமார். உங்கள் கைத்தட்டலோடு. பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வணக்கம். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீப ஒளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தீபாவளி திருநாள் பட்டாசுகளை சிதறுவது போல உங்கள் கவலைகள் சிதறட்டும், மத்தாப்பு போல மகிழ்ச்சி பொங்கட்டும், இனிப்பு பண்டங்களைப் போல வாழ்க்கை இனிமையாகட்டும் என்று வாழ்த்தி, மொத்தத்தில் கிராக்கர்னா சிவகாசி, ஹியூமர்னா எங்கள் ஐயா நடுவர் ஐயா, சரியான பூமர்னா எதிரணி. பக்கத்து வீட்டு குழந்தை வந்துச்சு நடுவர்களே. அது புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்துச்சு, கையில் ஒரு அழகான சாக்லேட் பாக்ஸோட வந்துச்சு. பொக்கவாய் சிரிப்போட என்னை பார்த்துச்சு. நான் கேட்டேன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன். குழந்தை சொல்லிச்சு எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ச்சு. குழந்தைகளோட உடைகளை பர்த்டேன்னு ஒன்று கிடையாது, பர்த்டேனாலே ஹாப்பி பர்த்டே தான். அது எப்படியோ அது போலதான் பண்டிகை அப்படின்னாலே நமக்கு அது கொண்டாட்டம் தான். அதே நடுவர்களே எனக்கு ரொம்ப குறிப்பாக ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நான் தான். ஏன்னா எனக்கு இது தலை தீபாவளி. போன தீபாவளிக்கு என் மனசுக்குள்ளேயே ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, அத்தை பொண்ணை பார்க்கலாமா மாமா பொண்ணை பார்க்கலாமா இல்லை கொடுப்பாங்களா முதல்ல அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வகையில் எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ தலை தீபாவளி எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு மோதிரம் வேணுமா செயின் வேணுமா? நான் சொன்னேன் உங்களுக்கு சங்கடமே வேணாம், நீங்கள் ரெண்டுத்தையும் போடுங்க, நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். என்னை போல தீபாவளி கொண்டாடக்கூடிய புது மாப்பிள்ளைகள்லாம் இந்த பண்டிகை கொண்டாட்டம் இல்லையா? இந்த பண்டிகை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன? ஒரு புதுமை, ஒரு குதூகலம், ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு அதுக்கு அளவில்லாதது. இந்த குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி நம்முடைய காஞ்சி மகாபெரியவர் ரொம்ப அழகா சொல்லிருப்பார். பகவத்கீதையின் தம்பி அப்படின்னுவார்.
கீதைகளில் உயர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதை. அது போல விழாக்களில் சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தீபாவளி திருநாள்னு சொல்லிருப்பாரு. நீங்க அழகா சொன்ன மாதிரி விளக்குகளின் வரிசை ஒரு அற்புதமான இந்த விழாவை ரொம்ப ஜாலியா கொண்டாடுறோம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசமே பண்டிகைகளின் தேசம் நடுவர்களே. சபாஷ். வருஷம் முழுக்க பண்டிகை கொண்டாடி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். பொங்கல், சிவராத்திரி, தமிழ் புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, கார்த்திகை தீபம், பக்ரீத், ரம்ஜான், ஹோலி, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் அப்படின்னு எல்லா விழாவையும் நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். 2K கிட்ஸ் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் 90s கிட்ஸ் எங்களுக்கு தெரியும். ஒரு துணி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ரெடிமேட் அப்போ கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தைக்க கொடுப்போம். அந்த துணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெய்லர் இருக்காரு பார்த்தீங்களா, பிடி பீரியடில் பரேட் எடுக்கிற மாதிரி இப்படி தூக்கு, அப்படி தூக்கு, இப்படி நில்லு. நம்ம டாக்டர்கிட்ட கூட உடம்பு அப்படி காட்டிருக்க மாட்டோம். அவர்கிட்ட அவ்வளோ பயந்து காட்டும், ஏன்னா கரெக்டாக தைச்சிடணும் அப்படின்னு. அப்படிலாம் கெஞ்சி கூத்தாடி தீபாவளிக்கு முன்னாள் நாள் நைட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸே வந்து சேரும். ஆனால் இன்னைக்கு அப்படியா? இன்றைய பண்டிகைகள் ரொம்ப அழகானது. ரெடிமேட் வந்துருச்சு. எத்தனை ட்ரெஸ் வேணால் அழகாக நம்ம போய் வாங்கலாம். அதை தாண்டி ஆன்லைனில் போட்டு வீட்டில் வாங்கி பார்த்துட்டு சரியா இல்லைன்னா திருப்பி வாங்கி திருப்பி ட்ரெஸ் வாங்கக்கூடிய வாழ்க்கையை இது கொடுத்துருக்கு அப்படின்னா இது பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அப்போ ஆண்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா பெண்கள் மட்டும் என்னவா, அவங்க புடவை 500 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு பிளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க, அது 5000 ரூபாய்க்கு இருக்கும். உலகத்திலேயே பெண்கள் புடவை கடைக்கு போகும்போது கூட போன புருஷன் தான் சந்தோஷமா இருப்பான். ஏன் தெரியுமா? அந்த ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க, யாருக்கும் தெரியாத ரகசியம் சொல்றேன். உங்க புருஷன் நகை கடைக்கு போகும்போது உம்முன்னும், நீங்க புடவை எடுக்கும்போது கம்முன்னு இருந்தா உங்க புருஷன் யாரையா அங்க ஜம்முன்னு சைட் அடிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கும் இந்த பண்டிகை திருநாள்ல பட்டாசு வெடிக்கும் போது நான் சிறு குழந்தையா மாறுறேன். இது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த பட்டாசு வெடிக்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய பட்டாசுக்கு பெரிய ஊதுவத்தி, சின்ன பட்டாசுக்கு சின்ன ஊதுவத்தி, திரி கிள்ளி வெடிக்கிறது ஒரு பட்டாசு, திரி கில்லாம வெடிக்கிறது ஒரு பட்டாசு, 2-3 பட்டாசு சேர்த்து வெடிக்கிறது ஒரு பட்டாசு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பட்டாசு வெடிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. என்ன தெரியுங்களா? பட்டாசு பேசினா எப்போ இருக்கும் நான் சொல்லட்டுங்களா? இப்ப கம்பி முத்தாப்பு இருக்கு. இந்த கம்பி முத்தாப்புல நம்மளால என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அந்த புகையிலேயே இது பண்ணுவான், ஹாப்பி தீபாவளி அப்படின்னு எழுதி போடுவான். அப்ப அந்த கம்பி முத்தாப்பு சொல்லும், ஏய் நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல அப்படின்னு. அதே 10,000 வாலா அதுல குடும்பம் என்ன தெரியுங்களா, நம்ம வைக்க போவோம் ஊதுவத்தியில வச்சிருக்க மாட்டோம், ஆனா வச்சுட்டோம்னு நினைப்போம். அப்ப அந்த பட்டாசு சொல்லும், வாங்க ஏன் பயப்படுறீங்க, வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லும். அதே பட்டாசை நம்ம வச்சிருப்போம், ஊதுவத்தி வச்சிருப்போம், ஆனா அது கொளுத்தல நினைச்சு கிட்ட போவோம். அப்ப சொல்லும், நான் வீழ்வேன் என்று நினைத்தையோன்னு பட்டார்னு வெடி. தீபாவளி அப்படின்னா பட்டாசு வெடி ஞாபகம் வந்தா அவன் மனுஷன், முறுக்கு அதிரசம் ஞாபகம் வந்தா அவன் பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷன். எனக்கு பிடிச்ச புள்ளி வைக்காத ஒரு தமிழ் வார்த்தை என்ன தெரியுங்களா? சோறு. எனக்கு பிடிச்ச 2 எழுத்து வார்த்தை என்ன தெரியுங்களா? அதே சோறு. 3 எழுத்து வார்த்தை உணவு. 4 எழுத்து வார்த்தை சாப்பாடு. அந்த பண்டிகை திருநாள்ல சாப்பிட்டுக்கிட்டு வாழலான்றது தான் உண்மை. அந்த பண்டிகை வந்தாலே வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம், முறுக்கு, அதிரசம் எல்லாம் இருக்கும். அதை பெண்கள்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு எங்கள் வீட்டு பலகாரம்னுவாங்க. அதை ஆண்கள் இந்த பண்டிகை நாளில் ஒம்பு இழுப்பாங்க. அந்த குலோப் ஜாமை எடுத்து போட்டு எங்கள் வீட்டு அணுகுண்டு, அடுத்து முறுக்கு ஃபோட்டோ போட்டு இது முறுக்குன்னு சொன்னால் முறுக்குன்னே நம்பாது அப்படின்னு சொல்லி அந்த அலப்பறை பண்ணக்கூடிய மகிழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு ஏன் பெண்கள் ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னா அதை பார்க்க தான் முடியுமே தவிர சுவைக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறாங்க, குறிப்பால் உணர்த்துறது. ஒரு காலத்தில் கிரீட்டிங் கார்டு இருந்துச்சு. இந்த கிரீட்டிங் கார்டு வாழ்த்து போடுவாங்க. அது என்னைக்கு போய் சேரும் தெரியாது, அவங்க படிச்சாங்களாம் கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது, உடனடியாக வாழ்த்து. அப்பெல்லாம் பொங்கல் காசு கேட்போம், தீபாவளி காசு கேட்போம். இப்போ ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வாழ்க்கை இங்கே கிடைத்திருக்கு. அதை தாண்டி 1000 நேரத்தில் நம்ம படம் பார்த்தாலும் தீபாவளி அன்று காலையில் போடக்கூடிய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ FDFS அப்படி பார்க்கறதுல அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கு. நான் இப்போ எதிரணியை பார்த்து கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, ரசிக்க தெரிஞ்சா அமாவாசை இரவு கூட அழகுதான். ட்ரெஸ் எடுத்துட்டு விலையை பார்த்தா பணக்காரன், விலையை பார்த்து ட்ரெஸ் எடுத்தா ஏழை, நகையை வாங்கி வீட்டில் வச்சா பணக்காரன், பேங்க்ல வச்சா மிடில் கிளாஸ், நகை கடையிலே இருக்கட்டும்னு சொன்னா அவன் ஏழை, கடன் வாங்கி போனஸ் கொடுத்தா முதலாளி, போனஸை வாங்கி கடனை அடைச்சா அவன் தொழிலாளி. எல்லாருமே என்னன்னா, எப்பயுமே ஒன்று சொல்லிக்கிறேன், எதிரணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது, அந்த பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்றது தான். எப்பொழுதுமே வாழ்வதற்கு செலவு குறைவு, அடுத்தவங்கள போல வாழ்றதுக்கு தான் செலவு அதிகம். ஒருத்தன் லட்சமா சம்பாதிக்கணும்னு கனவு கண்டானான், ஆனால் சோத்துக்கே அடமானம் வச்சது இட்லி குண்டானான். இதை தான் நான் இங்கே சொல்ல விரும்புறது. அதனால ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஒரு துணி எடுக்கும்போது நெசவாளி வாழ்கிறான், பொருட்கள் வாங்கும்போது சிறு குறு தொழிற்சாலைகள் வாங்குறாங்க, விலக்கு வாங்கும்போது விலக்கு விற்பவர் வாழ்கிறார், கரும்பு விற்கும் போது விவசாயி வாழ்கிறார். அப்படின்னா
இது பலரை வாழ வைக்கக்கூடிய விழா. இந்த தீபாவளி திருநாள்ல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. பிடிச்சவங்கள ஹார்ட்ல வைங்க, பிடிக்காதவங்கள மியூட்ல வைங்க. உங்க வாழ்க்கை கியூட்டா இருக்கும் என்று வாழ்த்தி நடுவர் இன்றைய பண்டிகை கொண்டாட்டம் என்று திருப்பணி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, ஒரே வரியில சொல்றேன், பட்டிமண்டபம்னாலே அரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அற்புத மேடைன்னு பேரு. அதை நம்ம அரிய கருத்துக்களை சொல்லும் அற்புத மேடை அருண்குமாரின் மேடை என்று சொல்லலாம். இதுக்கு மேல ஒரு ஓப்பனிங் பேட்டு அப்படியே எடுத்து 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 கோத்து, சாதாரண மல்லிகைக்கு ஒரு மனம் உண்டு, முல்லைக்கு ஒரு மனம் உண்டு, தாமரைக்கு ஒரு மனம் உண்டு, ஒவ்வொரு நந்தியாவட்டைக்கு உண்டு. கதம்ப மலருக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. அப்படி ஒரு கதம்ப மலரை இன்றைக்கு தீபாவளி திருநாளில் அந்த தாய்க்கு சூட்டி இருக்கிறாள் தமிழன்னை. உங்களை நெஞ்சார வாழ்த்துகிறது. இதுக்கு மேல பண்டிகைகளை குறித்து ஒரு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்கு ரொம்ப செறிவாக பேசியிருக்கார். என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா திருப்பி தர்றதுக்கு ஒருத்தரால் தான் முடியும். நாகர்கோவில்காரங்க தான் பிறருக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாங்கிறதுக்கு மலர்விழி வராங்க. எதிரணியே மழைக்கக்கூடிய மகத்தான கருத்துக்களை சொல்ல மலர்விழி வருகின்றார். நல்ல அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. இன்றைய சூழலில் பண்டிகைகள் நமக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண்டிகைகள்னா எப்படி கொண்டாடணும், எளிமையாகவும் ஒற்றுமையாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாட வேண்டிய பண்டிகை இன்றைக்கு ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் கொண்டாடுகிறார்களே, அதைத்தான் நாங்க திண்டாட்டம்னு பேச வந்திருக்கோம். வந்த உடனே ஒரு சின்ன குழந்தை வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிச்சின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே எப்படி கொண்டாடுறீங்க? கேக்கில் அந்த குழந்தைக்கு பேரை எழுதி அதில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி கொண்டாட வேண்டிய பர்த்டேயை மெழுகுவர்த்தியை அணைச்சி கொண்டாடுறீங்களே, இது கொண்டாட்டமா? அதுவும் அந்த குழந்தைக்கு பேரை எழுதி அந்த குழந்தை பேரை வெட்டுறீங்களே, இது கொண்டாட்டமான்னு நாங்கள் கேட்குறோம். இது ஆங்கிலேயர்கள் வழியில கொண்டாடுறது, அது கொண்டாட்டம் அல்ல. இனி தம்பி எனக்கு இன்றைக்கு தலை தீபாவளின்னார். தலை தீபாவளி கொண்டாடுற தம்பதிகளுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம், நல்ல கைத்தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம். தம்பி நீங்க தலை தீபாவளி கொண்டாடுறீங்க, இன்னைக்கு நாங்க பல தீபாவளிகளை பார்த்தவங்க. இப்போ பண்டிகைகள் எல்லாருக்கும் கொண்டாட்டமா? எல்லாரும் கொண்டாடினாதாங்க அதுக்கு பேரு கொண்டாட்டம். ஆனா காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம், காசு இல்லாதவங்களுக்கு அது திண்டாட்டம் அப்படின்னு பேச வந்திருக்கும். பணக்காரங்களுக்கு அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஐ தீபாவளி வருதே அப்படிம்பாங்க. ஆனா ஏழைகள் ஐயையோ தீபாவளி வேற வருதே. பணக்காரங்களுக்கு அது தீபாவளி, ஏழைகளுக்கு அது தீபாவளிங்க. அந்த உடனே 2 எழுத்துன்னா சோறாம், 3 எழுத்துன்னா உணவாம், 4 எழுத்துன்னா சாப்பாடாம். கஷ்டப்பட்டாதான் நம்முடைய இன்றைய சூழலில் சோறே கிடைக்குதுன்னு சொன்னா தீபாவளி கொண்டாட நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஏங்க ஒரே வீட்டுக்குள்ள மனைவி பட்டு கட்டி கொண்டாடுறா, கணவன் வட்டி கட்டி திண்டாடுறான். இதுதாங்க நம்முடைய நிலைமை. பெண்களின் கண்களுக்கு கடைக்கண் பார்வைன்னு ஏன் பேருன்னா, எப்போதும் நகைக்கடை மீதும் புடவை கடை மீதும் பாத்திர கடை மீதும் கண் வைத்திருப்பதால் அவங்களுக்கு கடைக்கண் பார்வைன்னு பேரு. பெண்கள் எல்லாம் கடை தெருவுக்கு வந்த உடனே ஆண்கள் நடுத்தெருவுக்கு வந்துட வேண்டியது இருக்கு. நடுவர்களே, ஆடிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்கங்கிறாங்க. பெண்கள் எல்லாம் ஆடி, ஆண்கள் தள்ளுபடி ஆயிடுறாங்க. இந்த பண்டிகைகள் எப்படி நமக்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நேற்று போனஸ், இன்றைக்கு பண்டிகை, நாளைக்கு கடன். இதுதான் தமிழருடைய வாழ்க்கை. இது எங்க கொண்டாட்டமா இருக்கும்? கடன் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு பையன் அம்மாட்ட சொன்னா, அம்மா என்ன தீபாவளிக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்னவன் திடீர்னு கேட்டான், ஆமா என்ன நீங்க எழுப்பி விடுறீங்க, உங்களை யாரும் எழுப்பி விடுவா? என்ன அப்பா எழுப்பி விடுவாருடா. அப்புறம் நான் அப்பாவை யாரை எழுப்பி விடுவா? அவருக்கு தூக்கமே வராதுடா கடனை நினைச்சு. அவர் எங்க தூங்க, அவர் எங்க எழுப்புறது? ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தாருங்க. நான் சொன்னேன் குடி குடியை கெடுக்கும்னே. அவர் சொன்னார் குடி குடியை கெடுக்குமா, குடிக்கலன்னா கவர்மெண்டே படுக்கும் அப்படின்னாரு நடுவர் அவர்களே. நீங்க சொன்ன மாதிரி வெடிக்க தடை போடுறாங்களே, குடிக்க தடை போடுறாங்களா? அப்ப குடிச்சுக்கிட்டு கொண்டாடுற பண்டிகைகள் கொண்டாட்டமாக இருக்குமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எந்த பண்டிகை இன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய சூழல்ல நாம இருக்கோம், அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆயுத பூஜைன்னு ஒரு திருவிழா. ஆனா அந்த ஆயுத பூஜைக்கு என்ன நடக்குது தெரியுமா? கார் ரிப்பேர் ஆகக்கூடாதுன்னு ஓனர் பூஜை பண்றாரு. கார் ரிப்பேர் ஆகி வரணும்னு மெக்கானிக் செட்டுக்காரரு பூஜை போடுறாரு. இது எப்படிங்க சந்தோஷமா இருக்கும்?
சரஸ்வதி பூஜைக்கு புத்தகத்தை வச்சு பூஜை பண்ணணுமா இல்ல செல்போனை வச்சு பூஜை பண்ணணுமான்னு பிள்ளைகளுக்கு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு தேசிய பண்டிகைகள் கூட இன்னைக்கு சுமையாக இருக்கிறது, திண்டாட்டமாக இருக்கிறது. ஒருத்தர் கூட சுதந்திர தினத்தை பற்றி அருமையா சொன்னார். இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று சொன்னார். என்று சொன்னால் இன்னைக்கு பண்டிகைகள் பொருளாதார சிக்கலை உருவாக்குகிறது. மதுக்கடைகள் இருக்கும் வரை நம்முடைய நாட்டில் பண்டிகைகள் என்பது திண்டாட்டமாகத்தான் இருக்கும். பண்டிகைகள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, என்னுடைய அருமை தங்கை வழக்கறிஞருக்கு இன்றைக்கு பல்வேறு முகங்களில் நின்று பதில் சொல்லி இருக்கிறார். நான் மட்டும் இந்த பக்கம் இருந்திருந்தா இந்த திருவிளையாடல் புராணத்தில் இந்த பாகவதர் முதல் நாளே சீட்டெழுதி வச்சு ஓடின மாதிரி ஓடி இருப்பேன். ஆனால் நம்மால் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்க சசிகுமார், அவங்க ஊர் மட்டும் தெரு பெருசாக இருக்காது, என் அறிவும் பெருசுன்னு காட்டுறதுக்கு அரங்கத்துக்கு வருகின்றார் உங்கள் கைத்தட்டலோடு. மலர்விழி வந்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்கிறத நான் ஒரு 3 வரியில சொல்றேன். இப்போது போல் அப்போது இல்லை, இப்போது போல எப்போதும் இருக்காது, இப்போது மட்டும்தான் இப்போதாகவே இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? ஒன்னும் விளங்கல. குறி தவறாத ஏவுகணைகளை இந்த உலகிற்கு தந்தவர் வெளிநாட்டினர் என்று சொன்னால், நெறி தவறாத வாழ்க்கை முறையினை இந்த உலகிற்கு தந்தவர்கள் தமிழ்நாட்டினர் என்ற பொழுது, அந்த நெறியோடு கூடிய வாழ்க்கை நெறியின் ஒரு பகுதிதான் இந்த தீபாவளி பண்டிகை என்று சொன்னால், இது எப்படி உங்களுக்கு திண்டாட்டமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சார், எதை எடுத்தாலும் இல்ல அதனால திண்டாட்டம். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணுமா? நம்மிடம் இருப்பவை அனைத்தும் இறைவன் கொடுத்தவை. நம்மிடம் இருப்பவை அனைத்தும் இறைவன் கொடுத்தவை. அப்ப இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போகிறவை என்று நினைத்தால் இந்த பண்டிகை நிச்சயமாக கொண்டாட்டமாக இருக்கும். தீபாவளிக்கு துணி கடைக்கு மனைவியை கூப்பிட்டு போனேன், சம்சாரத்தை கூப்பிட்டு போனேன். போனோன்னு கேட்டேன், அம்மா இந்த தீபாவளிக்கு உனக்கு புடவை எடுக்கட்டுமா இல்ல சுடிதார் எடுக்கட்டுமா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு அவ சிம்பிளா ஒரு பதில் சொன்னான், உங்களுக்கு எது துவைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு கோபம் இல்ல சார். சாய்ஸ் கொடுத்தா பாத்தீங்களா? இந்த சாய்ஸ் இன்னைக்கு வந்தது இல்ல சார், இன்னைக்கு வந்த சாய்ஸ் அது கல்யாணம் பண்ணப்ப வந்தது. கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க போன உடனே என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான். கல்யாணம் முடிஞ்சிச்சு. 2 நாள் கழிச்சு அவ கையை பிடிச்சிட்டு கேட்டேன், ஏன் பத்மா என்ன பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, என்ன என்கிட்ட பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டேன். அவ சிம்பிளா ஒரு பதில் சொன்னா, சார் உங்க கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சிச்சுன்னா. அந்த பயம் தான் சார் என்ன இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. சார் ஒண்ணும் இல்ல, எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இந்த புடவை கடையில எல்லாம் போனோம்னா சார், துணி கடைக்கு போனா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி பிரிவு வச்சிருக்கிறான். அங்க அப்படியே காட்டன் சாரீஸ் எல்லாம் அப்படியே அழகா வச்சிருக்கான் சார். மேல எழுதி போட்டிருக்கான் 100% காட்டன் சாரீஸ் அப்படின்னு போட்டிருந்தான். சார் ஒரு புடவை எடுத்துக்க, காட்டன் புடவை எடுத்துக்கன்னு கோவப்பட்டா, காட்டன் சாரி தானே எனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு கோவப்பட்டா. மறுநாளே போய் 15,000 ரூபாய்க்கு அவளுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டா. வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்றார், எங்க மாமனார் ஃபோன் பண்றாருமா, வர புதன்கிழமை வந்துடுறம்மா, சீர் எடுத்துட்டு வரமா. ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்றாரு. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளும் எல்லா வேலையும் பார்த்தா சார். வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அவருடைய கண்கள் வாசப்படியை பார்த்துக்கிட்டே இருக்கு சார். அங்கேருந்து வந்தார் எங்க மாமனார். பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு 500 ரூபாய் புடவை, ஒரு அரை சீப்பு வாழைப்பழம், 2 வெத்தலை, ஒரு பாக்கு, மஞ்சள், குங்குமம் வச்சு கொடுத்துட்டு போயிட்டார் சார். அந்த 500 ரூபா புடவையையும் அந்த வெத்தலை பாக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த 15,000 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுல என்னுடைய மனைவிக்கு மகிழ்ச்சி தெரியவில்லை. என் மாமனார் அவருடைய தந்தை வாங்கி கொடுத்த 500 ரூபா புடவையில தான் சார் அவருடைய மகிழ்ச்சியை பார்த்தேன்னு சொன்னா, இந்த பண்டிகை எப்படி சார் உங்களுக்கு திண்டாட்டத்தை தரும்? எல்லாம் வேணாம், நான் எளிமையா சொல்றேன். இந்த சென்னையில் இருந்து எல்லா ஊருக்கும் பறந்துபட்ட ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பஸ்ல டிக்கெட்டு ஒரு 500 ரூபா இருக்கும் சார், அதிகபட்சம் ஒரு 500 ரூபா இருக்கும். ஆனா தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய விலை 3000 ரூபா இருக்கும், 2000 ரூபா இருக்கும். 2000 ரூபாய் என்பது அவனுக்கு திண்டாட்டம் தான். ஆனா கொடுத்து போறானே சார், போறானா இல்லையா? இன்னும் ஏழை
ட்ரெயின்ல தொத்திட்டு போறான், லாரி வண்டியில ஏறி போறான், பஸ்ல படிக்கட்டுல தொத்திட்டு போறான். அவனுக்கு அது திண்டாட்டம் தான். ஆனால் அவனுக்குத்தான் தெரியும் இந்த திண்டாட்டத்தை தாண்டி வீடுகளில் ஏதோ ஒரு கொண்டாட்டம் காத்திருக்கிறது என்பது அவனுக்குத்தான் சார் தெரியும் சார். அதனாலதான் அழகா சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, முள்ளின் மீது நடந்து சென்று பூப்பறிக்கும் வைபவம் தான் வாழ்க்கை. சபாஷ். முள்ளின் மீது நடந்து சென்று பூப்பறிக்கும் வைபவம் தான் வாழ்க்கை. ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த முட்களை மறக்கணும், பூக்களை நினைக்கணும் சார். தானம்னு ஒண்ணு இருக்கு, பிச்சைன்னு ஒண்ணு இருக்கு. பிச்சைன்னு என்ன தெரியுமா, ஒருத்தன் கேட்டு நாம கொடுத்தா பிச்சை. தானம் என்பது அவனுடைய தேவையை அறிந்து நாமே கொடுத்தால் அது தானம். பிச்சை சமூகத்தினுடைய சாபம், தானம் இந்த சமூகத்தினுடைய வரம். இந்த பண்டிகைகள் வரங்களைத்தான் தருகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்க ஊர்ல சார், எங்க ஊர்ல ஜலாலுதீன் பாயின்னு பெரிய பணக்காரலாம் கிடையாது, நடுத்தர குடும்பம். ஆனா என்ன பண்ணுவார், எங்க தெருவுல இருக்கக்கூடிய ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்காம அங்க இருக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவார்னா, தீபாவளிக்கு புத்தாடைகளும் பட்டாசும் வாங்கி கொடுப்பார். சபாஷ். ஜலாலுதீன் பாய். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், என்ன பாய் ஒவ்வொரு தீபாவளிக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்களே, என்ன பாய் அப்படின்னா. அப்பதான் அவர் சொன்னாரு, கடல் மாதிரி வீடு இருக்குடா, அதை என்னால எடுத்துட்டு போக முடியாது. கப்பல் மாதிரி கார் இருக்குடா, அதை என்னால எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இந்த சிறுவர்களுக்கு நான் பட்டாசும் துணியும் வாங்கி கொடுக்குறேன் தெரியுமா, அதை போட்டுக்கிட்டு அவன் வெடிக்கிற போது அந்த சிறுவர்கள் சிரிக்கிறான் பத்தி அந்த சிரிப்பு, அதை கட்டாயமாக நான் எடுத்து செல்வேன் என்று சொன்னார் ஜலாலுதீன். இந்த ஜலாலுதீன் பாய்கள் இருக்கின்ற வரை இந்த தீபாவளி பண்டிகைகள் அல்ல, எல்லா பண்டிகைகளும் கொண்டாட்டம் தான். பகிர்ந்து உண்ணல் ஈகை, அந்த பண்டிகை தான் தீபாவளி. ஒருபோதும் உங்களுக்கு நிச்சயமாக திண்டாட்டத்தை தராது என்று சொல்லி நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எண்ணெய் குளியலில் பாவங்களை கழுவி புண்ணியம் தேடுவது மட்டுமல்ல தீபாவளி, எண்ணங்களை தூய்மையாக்கி எப்போதும் எல்லோரும் என்பதுதான் தீபாவளி. விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் ஜெயா டிவி நேயர்களின் புகழ் என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, ஒரு பேச்சு எப்படி நம்முடைய அறிவை விரிவு செய்யும் என்பதற்கு சசிகுமார் அவர்களுடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய பேச்சிலிருந்து ஏதேனும் ஒன்றை எடுத்து நான் செய்த பலகாரத்தின் மேலே வைத்து கொடுக்க வேண்டுமென்றால் அந்த பேச்சு முந்திரி பருப்பாக இருக்க வேண்டும். ஆனால் பேச்சு முழுவதுமே முந்திரி பருப்பாக இருந்தால் நான் எதை எடுத்து கொடுப்பது? இப்படி செய்து பார்க்கின்றேன். காஷ்மீரில் இந்த தேசத்தை காக்கக்கூடிய இராணுவ வீரன் 20 நாள் விடுப்பில் 3 நாளைக்கு முன்பு ரயிலில் முன்பதிவு செய்யாமல், அவனுக்கு 2 டயர் 3 டயர் ஏசி கூப்பே அதெல்லாம் தெரியாது, சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இராணுவ அந்த உடையோடும் தன் குடும்பத்திற்கு வாங்கிய சுமையோடும் நின்று கொண்டே வருவான். காஷ்மீரில் இருப்பவன் கன்னியாகுமரியில் இறங்கி குடும்பத்தாருக்கு பிரித்து கொடுத்து, தன் மனைவி மக்களுக்கு இல்லை, அக்கா புள்ள அண்ணன் புள்ள அம்மா அப்பா எல்லாருக்கும் கொடுத்து, அவர்கள் புதிய உடை உடுத்தி கொண்டு பட்டாசு வெடிக்கின்ற போது பாரத தேசத்தை காப்பதில் என்ன பெருமை கொள்கின்றானோ அதைவிட 2 மடங்கு பெருமை கொள்வான் என்பதை அவருக்கே உரிய பாணியில் அவர் எடுத்து சொன்ன போது கண்கள் குளமாகியது. ஒரு ஆரோக்கிய பேச்சுக்கு எடுத்துக்காட்டு சசி. இந்த மேடை அப்படியே ஒரு பனிமுகடாய் இருக்கிறது. ஒருவர் தான் கரைய வைக்க முடியும். அந்த மேட்டை கரைய வைக்க கற்கண்டு தமிழாய் வருகின்றார் தமிழ் நெஞ்சர். அன்புக்கினிய பெருமக்களே, இதுவரை நாங்களும் தமிழ் நெஞ்சன் அவர்கள் பேச்சுக்கு ரசிகராகத்தான் இங்கு வந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் ருசிகராக உங்களைப் போல ஆர்வத்தோடு காத்திருக்கிறது. நாடறிந்த நடுவர், நல்ல நடுவர், சொல்வேந்தர், வார்த்தைகளை அப்படியே விளையாட்டுத்தனமாக மட்டுமல்லாமல் விஷயத்தோடு பேசக்கூடிய அருமைக்குரிய பேச்சாளர், அருமைக்குரிய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு வணக்கம். அருண் அவரு தலை தீபாவளியா கொண்டாட்டமா. என் முன்னாடி என்ன கேட்டா, டீனர் துணி எடுத்துக்கு அவ கடைகள் போட்டு நான் வெளியே நிக்கிறேன், எங்க நிக்கிறேன்னு கேட்டா, நடுத்தருல நிக்கிறேன்னு. அவ சொன்னா கடத்தெருல தான் நிக்க சொன்னேன். உன்னை உள்ள கடை காமிச்சா நான் கடத்தல் இப்படி நடுத்தருல தான் நிக்கிறேன்னு. அவர் அப்படியே கொண்டாட்டம் பொங்குதான். அப்புறம் ஸ்வீட் வகையா சொல்றாரு அருண். சசிகுமார், ஸ்வீட் வகையா, இந்த ஸ்வீட்டு சாப்பிட முடியுமா சார்? எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடக்கூடிய நிலை வந்தாதான்
தீபாவளி கொண்டாட்டம். சார் 6 வயசு பையன்ல இருந்து சொல்றேன், ஜெயா டிவி மூலியமா நடுவர் அவர்களை குறிச்சு வச்சுங்க. 6 வயசு பையன்ல இருந்து 80 வயசு கிழமை வரைக்கும் சுகர் இருக்கு. உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் சுகர் கிடையாது. இந்தோனேஷியாவின் முன்னாள் அதிபர் சுகர்னோ. இந்த மாமியார் மருமகம் இருக்கும், எல்லாம் பட்டாசு வாங்கிட்டு நல்லா கவனிக்கணும். நீங்க கொண்டாடுறீங்களே எடுத்துங்க. பட்டாசு வாங்குறாங்க, மாமியார் மட்டும் எல்லா பட்டாசும் வாங்கிச்சு இந்த ஊதுவத்தி மட்டும் வாங்கல. இன்னும் அந்த மருமலை பார்த்து ஒருத்தன் கேட்குறாங்க, உங்க மாமியார் எல்லா பட்டாசும் வாங்குறாங்க, ஏன் ஊதுவத்தி மட்டும் வாங்கல, எப்படி பற்ற வைப்பாங்கன்னு. அவங்க பற்ற வைக்க வேண்டியதே இல்லை, நாங்கள் தான் தீபாவளிக்கு ஒரு நாள் பற்ற வைப்போம். எங்கள் மாமியார் தெருப்புள்ளா பற்ற வச்சு டெய்லி கலவரமாக்கி விட்டுறோம் சார். அவர் சொன்னார் பாருங்க, அந்த காலத்தில் சினிமா தீபாவளிக்கு போவோம். நாடோடி மன்னன், அன்பேவா, என் பீரியட் அது 65, 66 70 பார்ப்போம். அப்போல்லாம் தீபாவளி செஞ்ச பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சீடை, முறுக்கு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேட்டருக்குள்ள போவோம். இப்போ தேட்டருக்குள்ள போக முடியல. கொண்டாட்டம் எப்படி கொண்டாட்டம். அவர் ஃபர்ஸ்ட் நாளே தீபாவளி படம் பார்க்குறான். இப்போ தேட்டருக்குள்ள போகும்போது ஃபுல்லாக செக் பண்ணுறான். வருஷத்தை தவிர மணி எல்லாத்தையும் எடுத்துறான், எல்லாத்தையும் உருவிட்டு தான் உள்ள அனுப்புறான். அப்புறம் எப்படி தீபாவளி கொண்டாடுவோம் போயிட்டு. அது மாதிரி வலை மாறி போச்சுங்க. நீங்க ஒரு காலம்லாம் உண்டு, தீபாவளி சந்தோஷமா கொண்டாட காலம்லாம் மாறி இப்பெல்லாம் மாறி போயிடுச்சு. அவர் சொல்றாரு, கல்யாணம் ஆன புதுசுல இப்படிதான் தம்பி இருக்கும் அருண். கல்யாணம் ஆன புதுசுல சூர்யா பொண்டாட்டி ஜோதியா மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. 28, 29 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா மாதிரி தெரியும். இப்போ எனக்கு கல்யாணம் 30 வருஷம் ஆகுது. என்ன கொண்டாட்டம். காசு இருக்கவோ வெடி வச்சு வானத்தை பார்க்குறான் சார். காசே இல்லாத ஏழை வெறும் வானத்தை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் எப்படி சார் கொண்டாட்டம். என்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதோ அன்னைக்கு வேணா கொண்டாட்டம் வரலாம். இன்னைக்கு இருக்க நிலைமை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒன்றும் வேண்டாம், நீங்க சொல்லுவீங்க, நீங்க அடிக்கடி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. கொண்டாட்டம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும், துணி வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பாலாம் துணி வாங்கினாருன்னா 4 பேர் சேர்த்து டவுஸ் வாங்கிடுவார். ஒரே சைஸ், ஒருத்தருக்கு முட்டி வரைக்கும், ஒருத்தருக்கு கால் வரைக்கும் இருக்கும். யாருக்கும் கரெக்டாகவே இருக்காது. ஆனால் அன்னைக்கு நாங்கள் கொண்டாடணும் தீபாவளியை. இன்னைக்கு அப்படி கிடையாது. பண்டிகையே நாசப்படுத்தி வச்சுக்கிட்டு அது கொண்டாட்டம் சசிகுமாருக்கு எப்படிதான் அது வந்தாராம், பாய் வந்தாராம், பட்டாசு வாங்கி கொடுத்தாராம், ஸ்வீட் வாங்கி கொடுத்தா சார். ஒரு காலத்துல தர்மம் இருந்தது. இப்போ பிச்சைக்காரனே மதிக்க மாட்டேன். பிச்சைக்காரனே நம்மளை மதிக்க மாட்டேன். சோறு போடலாம், ஒரு அம்மா டெய்லி சோறு போடுவான் சார். ஒரு அம்மா டெய்லி சாப்பாடு போடும் ஒரு பிச்சைக்காரனுக்கு. ஒரு நாள் அந்த அம்மா போடல, பக்கத்து வீட்டுக்காரி டெய்லி போடவே மாட்டாலாம். ஆனால் அன்னைக்கு பார்த்து அந்த அம்மா போட்டிருக்கு. இவன் சொல்லிருக்கான் பாருங்க, தின்னுட்டு இந்த பிச்சைக்காரன், என்னைக்கும் போடுற மூதேவி இன்னைக்கு போடல, என்னைக்கும் போடாத மகராசி இன்னைக்கு போட்டா அப்படின்னா. அந்த மாதிரி காலத்தில் உட்காந்துட்டு கொண்டாட்டம் எந்த கொண்டாட்டம். ஒன்று வேணா இன்னொன்று சொல்லிட்டுங்களா உங்களுக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த பலகாரம்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த பலகாரத்துல பல பிரச்சனை இருக்கு. எல்லாம் பலகாரத்தை வந்து நம்மளே வீட்டில் அரைச்சி மாவு அரைச்சி வாயில கட்டிக்கிட்டு இந்த எச்சப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ரெடிமேட் பலகாரம் தான். ஒரு காலத்தில் கொண்டாடணும் இல்லைன்னு சொல்லியே. தீபாவளி சந்தோஷமா இருக்கு. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆடன்னு பட்டுக்கோட்டை பாட்டு போயிட்டாரு. இப்போ 2 பேரையும் கண்டு தெருவே ஆடுது. பட்டாசு பார்த்து வைக்கிறான் சார். ஒரு சொல்லுவான், ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இந்த காலம் எடுத்த மாதிரி சார். ஒரு காலத்தில் என்ன பிரச்சனைனா சார் ஆம்புலன்ஸ் வரும். ஒரு காலத்தில் ஏதாவது பிரச்சனைனா தான் ஆம்புலன்ஸ் வரும். இப்போ ஆம்புலன்ஸ் வந்தாலே பிரச்சனை. இன்னெல்லாம் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாய் படாத பாட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு சார். நான் இப்போ நாயை பற்றி பேசிட்டு நாய் படாத பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எங்கேயும் கொண்டாடலாம் கிடையாது, எல்லாம் திண்டாட தான். எங்கே போனால் பஸ்ஸை பிடி, ட்ரெயினை பிடி, அதை பிடி, இதை பிடி. நான் வாழ்க்கையில் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறேன் சார். 2009 ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருநெல்வேலியில் வண்டி ஏற வரேன். பஸ்ஸில் வரல, ட்ரெயினில் வந்து 80 ரூபா டிக்கெட்டு, வெறும் 80 ரூபா. ஏன்னா ஒரு 150 ரூபா மிச்சப்படுத்தினா பொண்டாட்டி பிள்ளைங்க வாங்கி தரலாமேன்னு ட்ரெயினுக்கு வந்து நான் என்ன கற்பனை பண்ணி வந்தேன் தெரியுங்களா. தில்லானா மோகனாம்பல்ல சிவாஜி வந்து ட்ரெயின் ஏறுவார் தஞ்சாவூரில், பெட்டி காலியாக இருக்கும், அந்த மாதிரி நினச்சி வந்தேன். அன்று படியானது நிற்கிறேன், படியில் 15 பேர் தொங்கி நிற்கிறான். எப்படி சார் மேலே ஏறுதுன்னு. நீங்கள் நில்லுங்க சார், அவங்களே உள்ள தள்ளி விட்டுருவாங்கண்ணா. நின்றுட்டு வந்தேன் சார். ஒரு 1.5 மணி நேரம் திருச்சி வர்றவங்க அப்படியே நின்றுட்டு வந்தேன் சார். திடீர்னு ஒரு கவனம் எனக்கு, பாத்ரூம் காலியாக தானே இருக்கும், அங்கே போய் நிற்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்டு தான். நேராக பாத்ரூம் போனால் அதில் 4 பேர் உட்காந்துருக்கா சார். பெரிய ஃபாரின் நோட்டில் ரிசப்ஷன் மாதிரி, ப்ளீஸ் கம் அப்படிங்கிறான். நம்ம ஃபாரின் நோட்டில் ரிசப்ஷனில் உட்காந்துருப்பாங்க, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் கம் அப்படின்றான். கேட்டால் அவன் சொல்கிறான், என்ன சார் இப்படி உட்காந்து போகிறீங்களே, என்ன சார் பண்ணுறது, ரிசர்வ் பண்ணி போனால் 200 ரூபா, 250 ரூபா, இல்லை 80 ரூபா. இந்த மிச்சப்படுத்தினா என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரலாம், டவுசர் வாங்கி தரலான்ற எண்ணத்தோடு தான் சார் இந்த கக்கூசில் உட்காந்து போகிறோம் சொன்னா பார்த்தீங்களா. அந்த காலம் என்றைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு தான் தீபாவளி பண்டிகைகள் கொண்டாட்டம். எங்கே போனாலும் திண்டாட்டம், பஸ்ஸில் ஏறினா திண்டாட்டம், ரயிலில் ஏறினா திண்டாட்டம், பொண்டாட்டிக்கிட்ட போய் பேச போனா திண்டாட்டம். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே, எனக்கு நீங்கள் மணி அடிக்கல தெரியும், ஏன் தெரியுமா, ரொம்ப நேரம் பார்த்தா என்ன மணியாலே அடிப்பீங்க. நான் சொல்கிறேன், பா ஐயோ ரீல்ஸை பார்க்க முடியல, டிவியை பார்க்க முடியல, எங்கே பார்த்தாலும் நடிகைங்க வந்து இந்த நகை வாங்குங்கள், இந்த நகை வாங்க சொல்லி ஏற்றி விட்டு 10,000 ரூபா ஏற்றி விட்டீங்க. அம்மா புண்ணியத்திலாச்சும் இலவச தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, இப்போ அதுவும் கிடையாது. ஏற்றி விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. அந்த ஏற்றம் மாறி எம்ஜிஆர் சொன்னது போல, வல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாக இருந்தால் தான் நாடு முன்னேறும் என்ற வார்த்தை என்றைக்கு படிக்கிறதோ அன்றைக்கு வேணுமானால் சசிகுமாரும் சரி, எனக்கு பிறகு வரப்போற நித்யாவா இருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை 1 வருஷம் கொண்டாடிட்டு இருக்கீங்க தம்பி அருண், எல்லோருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி, வாய்ப்பு வரும்போதெல்லாம் தொலைக்காட்சி மூலமாக நல்வாய்ப்பை கொடுக்கின்ற நல்வருக்கும் நன்றியை சொல்லி, மீண்டும் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, பொதுவாக பட்டிமன்ற ஊடகத்தில் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் பட்டியலை நான் மறக்காமல் இங்கே பதிவிட்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்து தமிழகம் அறிந்த ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர்
ஐயா திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்கள், பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள். அந்த வரிசையில் இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து வளரும் பிள்ளைகள் சொல்வார்கள், தமிழ் நெஞ்சனைப் போல நாங்கள் சிரிக்க சிரிக்க பேசுகிறோமா. அவர் இவர்களையெல்லாம் வேடிக்கை விளையாட்டாக சொன்னாலும் கூட ஒருவரை சிரிக்க வைப்பது என்பது ஒரு அபரிமிதமான செயல். அதிலும் அவருடைய உடல் அசைவு மொழிகளும், அவரும் இவரும் வாய்க்கா வரப்பு சண்டை அல்ல, அருண்குமாரனுடைய வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக நினைக்கக்கூடியவர், அன்பு சகோதரியினுடைய பெருமையை தன் பிள்ளையின் வளர்ச்சியாக நினைக்கக்கூடியவர். ஆனால் இதையெல்லாம் ஒரு கேளிக்கை கிண்டல் என்று நாம் நினைத்தாலும் கூட இந்த மேடையினுடைய தரத்தை இன்னொரு பாங்குக்கு கொண்டு போய் அந்த தராசு தட்டை உயர்த்தி நிறுத்திய பெருமை அருமை தமிழ் நெஞ்சனுக்கே. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அத்தனை ரசிகர்களும் அவர்கிட்ட இந்த அரங்கமே குளிர்ந்தது என்று அல்ல, இந்த மின்னொளியை இயக்கக்கூடிய நண்பர்கள், கேமராமேன், எடிட்டர் என்று எல்லோரையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்த ஒரு சின்ன கலைவாணருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவரை பேச்ச பிரிச்சு எடுக்கணும்னா நித்யபிரியா தான் வரணும். அன்புக்கினிய பெருமக்களே, இன்றைய நிலையில் பண்டிகைகள் நமக்கு கொண்டாட்டமே என்று அந்த அணியை நிறைவு செய்ய நித்யபிரியா அவர்கள் வருகிறார். இன்றைய சூழலில் பண்டிகைகள் கொண்டாட்டமா இல்லை திண்டாட்டமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கொண்டாட்டம் தாங்க. வாழ்க்கையில இது இல்ல, அது இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல. எங்க அக்கா மலர்விழி வந்தாங்க, கடன் வாங்குகிறீர்கள், கடன் வாங்குகிறீர்கள். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு பண்டிகையை கொண்டாடாதீங்க. அடுத்த வருஷம் எங்க அக்கா அம்பானியா மாறிடுவாங்க. என்னவோ பண்டிகை கொண்டாடுறதுனால மட்டும்தான் நம்ம கடன் வாங்குற மாதிரி பேசியிருக்காங்க. 2 பேருக்கும் அந்த தல தீபாவளி மேல என்னங்க அப்படி ஒரு கோபம். அதுலயும் சொன்னாங்க, தல தீபாவளினா மாமனாரனுடைய தலையே வெடிச்சிடுமா. உண்மை அதுவா? எங்க தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருந்தா கூட தன்னுடைய மகனும் தன்னுடைய மருமகனும் எப்ப வருவான்னு வாசல்லே காத்து கிடப்பாங்க பாருங்க. அதுதாங்க கொண்டாட்டம். 2 பேரும் பேசும் பொழுது கொண்டாட்டம் என்பது பணம் சார்ந்ததாக இவர்கள் நினைக்கிறார்கள். கொண்டாட்டம் என்பது பணம் சார்ந்ததல்ல, அது மனம் சார்ந்தது. இவர்கள் வரவு கணக்கை பார்க்கிறார்கள், நாங்கள் உறவு கணக்கை பார்க்கிறோம். இவர்கள் செலவை சேமிக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய நினைவை சேமிக்கிறோங்க. ஐயா, இவங்க பேசும் பொழுது எனக்கு வடிவேல் சொல்ற ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. அலி 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 தீபாவளி, லைஃப அனுபவிக்க தெரியாதவன் கோமாளினாங்க. வாழ்க்கையை அனுபவிக்க தெரியலங்க இவங்களுக்கு. ஐயா, வாழ்க்கைன்றது ஐஸ்கிரீம் மாதிரி. ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். இவங்களாம் வேஸ்ட் பண்ற கோஷ்டியை சார்ந்தவங்க, ரசிக்க தெரியலைங்க. ஐயா, யாருக்கு தாங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்ல? இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, பிரச்சனையில தான் வாழ்க்கையே இருக்குது. அந்த பிரச்சனைக்கு நடுவுல நம்மை நாமே ஆஸ்வாசப்படுத்தி கொள்கின்ற ஒரு சின்ன டீ பிரேக் தான் சார் இந்த பண்டிகை. அந்த பண்டிகையே உங்களுக்கு திண்டாட்டமா இருக்குதுன்னா உங்களெல்லாம் காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயா, ரொம்ப அழகான ஒரு வரி படிச்சங்க. பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்கலாம், ஆனால் பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட நம்மால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னா நல்ல நல்ல தருணங்களை இழக்கிறீங்களேங்க. பண்டிகைன்றது உற்சாகத்தை தருதுன்னு நினைக்கிறாங்க. அது உற்சாகத்தை மட்டும் தரலைங்க, நம் வாழ்க்கைக்கான நம்பிக்கையை தருதுங்க. நம்மளுடைய ஜனவரி தை பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும், அந்த வார்த்தைய வரியை கேட்கும் பொழுதே வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்குது இல்லையா? ஆரம்பத்துல நடுவர் அவர்களே சொன்னார், தீபாவளியினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய இயற்கையான பெயரே விளக்கீடு அப்படின்னார். அந்த தீபாவளிக்கு முக்கியமான பொருளே விளக்கு தாங்க. அந்த விளக்கு எரியும் பொழுது பாத்தீங்கன்னா கீழிலிருந்து மேல் நோக்கி எரியும். அப்படி எரியக்கூடிய விளக்குக்கு மிக முக்கியமான தேவையான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய், அதில் இருக்கக்கூடிய திரி, தீ. இந்த பொருளை நீங்க திரும்பி சொல்லி பாருங்களேன், எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தின்னு வரும். யார் ஒருவர் தன்னை திருத்திக் கொள்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை மேல் நோக்கி உயரும்ன்ற தாத்பரியத்தை சொல்லக்கூடியதே நம்மளுடைய தீபாவளி பண்டிகைங்க. இது உங்களுக்கு கொண்டாட்டமா தெரியலையா? கடைசியா அங்க பேச வராரு பாருங்க காளிதாஸ். அவர் சாதாரணமான காளிதாஸ் இல்லை நடுவர் அவர்களே, கருணை உள்ளம் கொண்ட கருணை காளிதாஸ்.
ஏன்னா போன வருஷம் தீபாவளிக்கு என் பையனை கூப்பிட்டுட்டு என் தம்பி வீட்டுக்கு காளிதாஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். என் பையன் மாமா வாங்க மாமா பட்டாசு வெடிக்கலான்னு கூப்பிட்டான். அதுக்கு காளிதாஸ் சொன்னாரு, டே பட்டாசுலாம் வெடிக்க கூடாதுரா, விலங்குகள்லாம் பாதிக்கும், பறவைகள்லாம் அந்த சத்தம் கேட்டு பயப்படும், வெடிக்க கூடாதுன்னாரு. எனக்கு கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷங்க. சே, இவன் தம்பி இல்ல தங்க கம்பி அப்படின்னு சொல்லிட்டு விருந்து சாப்பிடலான்னு போய் உட்கார்ந்தங்க. விருந்துல என்ன வச்சிருக்காங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, நண்டு ரசம், மீன் குழம்பு. இவருடைய கருணை உள்ளத்தை பாத்தீங்களா? பறவைகள் மீது, விலங்குகள் மீது இவர் வச்சிருக்கிற அக்கறை மொத்தத்தையும் அடிச்சு கொண்டுட்டு இவர்களுக்கு கருணை வேற. இலையில ஒரு ஜூவே வச்சிருக்காப்ல. ஆமா, இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் ஒரு நாள் முதல்வன் ஆகிற மாதிரி இவங்க ஒரு நாள் நல்லவன் ஆகிடுறாங்க. எதிரணியில பேசுறதுனாலயே ஏதாவது பேச வேண்டியதாங்க. 2 பேரும் சரி, அடுத்து வரப்போற நம்மளுடைய காளிதாசும் சரி, இந்த பண்டிகையை பணத்தோட ஒப்பிடுகிறார்கள். ஐயா, பணம் இருந்தாதான் மகிழ்ச்சி நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. வீட்டுல வறுமை இருக்கலாங்க. பணம் இருந்ததுன்னா நம்ம நினைக்கக்கூடிய நாட்கள் அத்தனை நாட்களையும் நம்மளால புது துணி வாங்கி போட முடியும். நம்ம நினைக்கிற சாப்பாடை சாப்பிட முடியும். அதுல கொண்டாட்டம் இருக்குமா? சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காதுங்க. ஆனா வீடு ஏழ்மையான வீடாக இருக்கலாம். ஆனா நம்ம புள்ள ஏங்கிடுமோன்னு தீபாவளி வரப்போகுது, பொங்கல் வரப்போகுதுன்னு 1 மாதத்துக்கு முன்னாடியே சிறுக சிறுக சேமிப்பாங்க. போனஸ் வருமானு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் இல்லையா, கடனை உடனே வாங்கி தீபாவளிக்கு முன்னாள் இரவு அந்த அப்பா கடகன்னைக்கு கூட்டுட்டு போய் அந்த பிள்ளைக்கு புத்தாடை வாங்கி கொடுப்பாங்க பாருங்க. அந்த பையனுக்கு அன்னைக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? எப்படா காலை விடியும் அந்த புது துணியை போடலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதுதாங்க உண்மையான கொண்டாட்டம். காரணம், எந்த ஒரு பொருளையும் காத்திருந்து பெறும்பொழுது நாம் அடையக்கூடிய கொண்டாட்டம் இருக்கு பாருங்க, அது ரெட்டிப்பாகும். பொங்கல் அன்று உழவர்களை கொண்டாடுகின்றோம், மண்பானை செய்யும் குயவர்களை கொண்டாடுகின்றோம், கால்நடைகளை கொண்டாடுகின்றோம். காதலர் தினத்தன்று காதலை கொண்டாடுகின்றோம், மகளிர் தினத்தன்று பெண்களை கொண்டாடுகின்றோம், மே தினத்தன்று உழைப்பாளிகளை கொண்டாடுகின்றோம், ஆடி பெருக்கில் நீர்நிலைகளை கொண்டாடுகின்றோம், ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தியில் சிறு தொழில் வியாபாரிகளை கொண்டாடுகின்றோம், தீபாவளி அன்று பட்டாசு தொழிலாளர்களை கொண்டாடுகின்றோம். இப்படிப்பட்ட கொண்டாட்டம் எல்லோருடைய வாழ்விலும் நிலைத்திருக்கட்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நித்திய பிரியா அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது என்றால், நீங்கள் மலைவாழ் பகுதிக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்குள்ள பின்னி பிணையப்பட்ட குடிசை வீடுக்குள் ஒரு பெரிய அழகு ஒழிந்திருக்கும். கொஞ்சம் நகரப்பகுதிக்குள் வந்தால் ஓட்டு வீடுகள் ஒய்யாரமாய் வரவேற்கும். சென்னை போன்ற இடங்களில் நீச்சல் குளங்களோடு அடுக்குமாடி குடியிருப்பு ஆர்ப்பரிக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த ஓலை வீட்டை விட, ஓட்டு வீட்டை விட, மாடி வீட்டை விட கடல் பரப்புகளில் மணல்களில் குழந்தை கட்டக்கூடிய மணல் வீட்டுக்குத்தான் மரியாதை. பட்டிமண்டபங்களில் இதுவரை சான்றோர்கள் பேசியதெல்லாம் இது போன்ற வீடுகள். இன்றைக்கு என் தங்கை பேசியது குழந்தைகளின் மணல் வீட்டுக்கு சமமான. என் அன்புக்குரிய தமிழ் சமூகமே, இவர்களை போன்றவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு மேடை உலகத்திற்கு வெளிச்சத்தை காட்டுங்கள். இதுக்கப்புறமும் நீ என்னப்பா உட்காந்துருக்க? ஆனால் காளிதாசை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் கடலூர்காரு. ஒரு பழம் உரித்தால் 1000 சுளை, ஒரு பழம் உரித்தால் 1000 சுளை. இந்த மனிதனுக்குள் எத்தனை சுவையா! அன்புக்கினிய பெருமக்களே, கருத்து பெட்டகமாய் கால கண்ணாடியாய் உங்கள் இதயத்தை தன் தமிழால் தொட வருகின்றார் அன்பு தம்பி காளிதாஸ். நடுவர் அவர்களே, அந்த அணியினுடைய முதல் பேச்சாளர் அருண் வந்தார். எனக்கு தலை தீபாவளி, எனக்கு தலை தீபாவளி. உங்களுக்கு மட்டும் தலை தீபாவளி கிடையாது, எனக்கும் தலை தீபாவளி தான். ஆனா உங்களுக்கு அமைஞ்ச மாமனாரு மோதிரம் போடுற மாதிரியான மாமனாரா அமைஞ்சிருக்காரு, அதனால உங்களுக்கு கொண்டாட்டம். ஆனா எனக்கு அமைஞ்ச மாமனாரு எனக்கு மொட்டை போடுற மாதிரி அமைஞ்சிருக்காரு. என் வாழ்க்கை எப்படி கொண்டாட்டத்துல இருக்க முடியும்? நடுவர் அவர்களே, இப்போ பண்டிகைகள் கொண்டாட்டம் அப்படின்னு பேசுற அந்த 3 பேருக்கும் திண்டாட்டம்னு பேசுற எங்க 3 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பையில காசு வச்சிருக்கிறவங்களுக்கு பண்டிகைகள் கொண்டாட்டம், ஆனா என்ன போல பர்சையே காலியா வச்சிருக்கிறவனுக்கு பண்டிகை திண்டாட்டம். பலகாரத்தை சமைக்கலான்னு நினைக்கிற மனைவிகளுக்கு அது கொண்டாட்டம், அதையே பலகாலம் சாப்பிடணுமே நினைக்கிற கணவனுக்கு அது திண்டாட்டம். வேலை பார்க்குற இடத்துல போனஸ் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு பண்டிகைகள் கொண்டாட்டம்,
அட்வான்ஸ் வாங்கக்கூடிய என்ன போல ஏழைகளுக்கு அது திண்டாட்டம். ஏங்க பண்டிகை என்ன ஒன்றும் கிடையாதுங்க. பணக்காரன் பண்டிகைக்கு என்ன பண்ணலாம், ஏழை பண்டிகை என்ன பண்ணலாம். சீர்வரிசையை பற்றி அண்ணன் சசிகுமார் சொன்னார்ல, என் அக்கா வீட்டுக்கு நான் சீர்வரிசை எடுத்துகிட்டு போனேன்னு. அதே போல் போன வருஷம் நானும் எங்கள் அக்கா வீட்டுக்கு சீர்வரிசை எடுத்துகிட்டு போனேன். நான் என்ன பண்ணிட்டேன், தீபாவளின்றதுனால வெடி பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு போயிட்டேன். என் அக்கா பொண்ணுக்கு 4 வயசு. எங்கள் அக்கா என்ன பண்ணுச்சு, தீபாவளி கொண்டாடுற சந்தோஷத்தில் ஒரு பிஜிலி வெடியை கையில் கொளுத்தி என் அக்கா பொண்ணு கையில் கொடுத்துச்சு. அவன் என்ன பண்ணா, பயத்தில் பக்கத்தில் என் அக்கா வடை சுட்டுட்டு இருந்துச்சு பாருங்க, அதில் தூக்கி போட்டான். நான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். வடை சட்டி வெடி சட்டியாக மாறிடுச்சு. தெரிச்சு ஓன் நம்பருங்க. தலை தீபாவளியாக இருந்த எனக்கு தெரி தீபாவளியாக ஆக்கி விட்டுச்சு. அப்புறம் எப்படி அந்த பண்டிகைகள் எனக்கு கொண்டாட்டமாக இருக்கும். நடுவர் அவர்களே, பண்டிகை காலத்தில் யார் பாவமோ இல்லையோ, துணிக்கடையிலையும் பட்டாசு கடையிலையும் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் பாவம் தான். என்ன காரணம் தெரியுமா, நம்ம வீட்டில இருந்து போகக்கூடிய பெண்கள். ஏன்னா துணிக்கடைக்கு போனால் துணி எடுக்கணும், ஆனால் இவங்க துணி எடுக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க உயிரை எடுப்பாங்க, அப்புறமா ஃபோனை எடுப்பாங்க, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து செல்ஃபி எடுப்பாங்க. கடை சாத்திர கடைசி வரைக்கும் கையில இருந்து காசை மட்டும் எடுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னா எப்படிங்க இந்த பண்டிகைகள் கொண்டாட்டமா இருக்கும். அப்புறம் என்ன சொன்னாரு எங்க சசிகுமார் அண்ணன், தீபாவளி அன்னைக்கு சொந்த ஊருக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷம், நாங்கள் பஸ்ஸில் போகும்போது அதை நினைப்போம் இதை நினைப்போம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மாங்க. தீபாவளி அன்னைக்கு பஸ்ஸில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு பஸ்ஸு சீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வாசல்லையே பல பேர் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அந்த பண்டிகைகள் ஒருபோதும் கொண்டாட்டமாக இருக்கவே இருக்காது. நீங்க ஒரு விஷயத்த பாருங்களேன், அண்ணன் சொன்னாரு பண்டிகைன்னா ஈகை கொடுக்குறோம், அதுல பெருமை, அதுல வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு. அது சும்மா. பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, வருஷம் முழுக்க ஓடி ஓடி நாம சம்பாரிச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச மொத்த காசையும் ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டு அடுத்த நாள் செலவுக்கு யாரு ஃபண்டு தருவாங்கன்னு கையேந்திக்கிட்டு நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபண்டு கை பண்டிகை. இந்த பண்டிகை எப்படி மனுஷனுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேனே, அவங்க 3 பேரும் பேசும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, தீபாவளி அன்னைக்கு மனைவி அதை சமைப்பா, குலோப் ஜாமுன் செய்வா, ரசகுல்லா செய்வா, ஐஸ்கிரீம் செய்வா, பிரியாணி செய்வா, மனைவி அதை பண்ணுவா, அம்மா இதை பண்ணுவா. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க சார், அம்மாவும் மனைவியும் எத்தனை நாள் தான் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமையும் சமைக்கணும், திங்கக்கிழமையும் சமைக்கணும், தீபாவளிக்கும் சமைக்கணும், பொங்கலுக்கும் சமைக்கணும், ரம்ஜானுக்கும் சமைக்கணும்னு சொன்னா அவ எப்ப சாப்பிட்றது, அவ எப்ப பண்டிகை கொண்டாடுறது? பண்டிகைகள் என்பது நமக்கு மட்டும் பண்டிகை கிடையாதுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அது பண்டிகை தான். பல காலமாகவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்மாவும் மனைவியும் பண்டிகை காலம் எது என்பதையே மறந்து விடுகிறார்கள். அதை அவர்களிடத்தில் சொல்வதற்கு நாமளும் மறந்து போயிடுறோம். இதைதான் ஒரு கவிஞன் கூட அழகா சொல்லுவான், திங்கட்கிழமைக்கும் தீபாவளிக்கும் அம்மாவிற்கு வித்தியாசம் தெரியவே இல்லை. அட போடா, அவள் நாட்காட்டியில் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை உண்டு. இந்த கவினை வேற யாரும் கிடையாது, அது நான் தாங்க. அதனால என்ன சொல்ற, பண்டிகைகளை பண்டிகையின் பக்கம் நின்று பார்த்தால் பண்டிகை கொண்டாட்டமாக தெரியும், பாதிக்கப்பட்ட எங்களின் பக்கம் நின்று பாருங்கள், அது திண்டாட்டமாகத்தான் தெரியும் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடிகாரத்தில் நேரம் காட்டுவது என்னமோ பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் தான், ஆனால் கடிகாரத்தை இயக்குவது நொடிமுள்ளு தான். அதுபோல இவர்கள் பெரிய முள் சின்ன முள்ளாக சுற்றினார்கள், காளிதாஸ் பட்டிமண்டபத்தின் நொடிமுள்ளாக நிறைவு செய்தார். அவருக்கு அரங்கு நிறைந்த பாராட்டு. இப்பொழுது எல்லோரும் உங்கள் இதயத்தை திறந்து வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்றால், முதலில் இந்த 6 பேரும் அற்புதமாக பேசி நம்மை திண்டாடாமல் கொண்டாடச் செய்தார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய அருமை தங்கை போகிற போக்கில் ஒற்றை வரியில் பட்டிமண்டபத்தில் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டு போய்விட்டார். இருப்பவனுக்கு கொண்டாட்டம், இல்லாதவனுக்கு திண்டாட்டம். அங்கிருந்து வந்த என் தங்கை சொன்னார், நீங்கள் பணத்தை பற்றியே பேசுகின்றீர்கள், நாங்கள் மனத்தை பற்றி பேசுகின்றோம் என்றார். பாங்கறிந்து பட்டிமண்டபத்தினுடைய நோக்கம் தீர்ப்பு சொல்வதோ தீர்வு சொல்வதோ அல்ல, வாழ்க்கைக்கு வழி சொல்வது. அப்போது வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பது வேறு, உணர்வோடு இருப்பது வேறு. பண்டிகை நமக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா? எனக்கு பதில் தெரியவில்லை. பாரதியினுடைய கட்டுரைகள், வெளியில் வராத விஷயங்களை தொகுத்து எழுதப்பட்ட இந்த கட்டுரைகளை படித்தேன். பாரதி அடிக்கடி தன் மனதை சலவை செய்யக்கூடிய இடம் குள்ளச்சாமியாரிடம். ஆனால் அவர் ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்து செல்வார். பாரதி அந்த குள்ளச்சாமியாரிடம் கேட்டார், ஏன் இப்படி அழுக்கை முதுகில் சுமந்து செல்கிறீர்கள் என்று. ஒரே வரியில் குள்ளச்சாமி சொன்னான், பிறர் கேட்டால் சொல்லி இருக்க மாட்டேன், நீ மகாகவி என்பதால் சொல்கின்றேன். நீ முதுகில் சுமக்கிறதாக என்னை நினைக்கிறாய்,
நான் முதுகில் சுமக்கிறேன், நீங்கள் எல்லாம் உங்கள் மனதில் சுமக்கிறீர்கள் என்றார். எப்பேற்பட்ட வார்த்தை! நம்முடைய கண்களில் நீர் பனித்ததல்ல. சரி, இப்ப இது பண்டிகை உண்மையிலேயே நமக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்கின்ற கேள்விக்கு ஒரு வேள்வி நடத்த வேண்டும். ஆகுதி பொருளாக இன்றைக்கு நான் இந்த பாங்கரி மண்டபத்தில் பயன்படுத்த போவது புத்தகம் 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 மட்டுமே. எனவே புத்தகத்தை துணைக்கெடுத்தால் தீர்ப்புக்கும் வழி இல்லை, தீர்வுக்கும் வழி இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு வழி உண்டு. தீபாவளி என்றாலே கங்கையில் குளித்து பாவத்தை கரைப்பது, அப்படித்தானே? நான் தீபாவளி மலர் படித்து வளர்ந்தவன். என் அன்புக்குரிய தமிழ் சமூகமே, இந்த விஷயத்தை குறித்து கொள்ளுங்கள். ஒரு தீபாவளி மலரனுடைய ஓஷோவை போல, ஜென்னை போல, பாபுஜியை போல, வேதாத்ரியை போல ஒரு கட்டுரையை அப்படியே உங்கள் கண்முன்னே 2 நொடிகள் கொண்டு வருகின்றேன். ஓடுகின்ற கங்கை நீர், கம்பீரமான உடை, ஒரு மிராசு, படித்த பண்புடைய மனிதர், மேலும் கீழும் தூய்மையான ஆடை, கையில் கடிகாரம், காலில் செருப்பு, பரபரப்பு, பதட்டம், வாழ்க்கையில் இயற்கையோடு பேசவில்லை, உறவினரோடு பேசவில்லை, உண்பதை ரசிக்கவில்லை. ஆனாலும் கங்கையில் குளிப்பதற்கு ஆர்வமாக புறப்பட்டார். கால் செருப்பு அருந்து போனது. அங்குமிங்கும் பார்த்தார். எதிரிலே 70 வயது மதிக்கத்தக்கவன் மகாராஜா போல 10 அழுக்கு சாக்குகளை போட்டு பிந்த செருப்புகளுக்கு மத்தியில் கம்பீரமாக காட்சி தந்தார். வாழ்க்கையை அனுபவிக்கின்ற செருப்பு தொழிலாளி. செருப்பை கையால் கூட கொடுக்கவில்லை, காலால் கொடுத்து சரி செய் என்றார். பண்ணிடலாம் சாமி, 10 நிமிஷம் இயற்கையோடு பேசுங்கள் என்றார். குத்தூசியை எடுத்து தைக்க போனவரிடம் ஊதியம் என்ன என்றால், சாமி காசு வாங்கிட்டு வேலை செஞ்சா தொழில் நல்லா இருக்காது, தொழிலை பார்த்துட்டு காசு கொடுத்தா காசுக்கும் மரியாதை, தொழிலுக்கும் மரியாதை. என்ன பக்தி! தைத்து முடித்து செருப்பை கொடுக்கும் போது அவர் மனம் எப்படி இருந்தது என்று பதிவு செய்கிறார்கள். ஒரு பெண்ணை ஒரு தந்தை திருமணம் செய்து கொடுக்கின்ற போது, மங்கள நான் பூட்டுகின்ற போது அவன் கண்கள் குளமாவது போல செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியின் சில மணி வினாடிகள் கையில் இருந்த செருப்பை பிரிய போது அவன் மனம் கலங்கியது. மிராசு 2 ரூபாய் கொடுப்பதாக இருந்தார். ஆனால் பாடும் மனம், அதிகாரம், ஆணவம், ₹1 போதும் என்று தூக்கி போட்டார். சாமி, லட்சுமியை தூக்கி போடாதீங்க, தீபாவளி அதுவுமா? ₹1 எடுத்தார். ஒரு வெற்றிலை பாக்கையில் மேலே வைத்து, சாமி எனக்கு ஒரு உபகாரம் செய்யுங்க, கங்கையில் குளிக்கப் போகின்றீர்கள், நான் எப்பொழுதுமே தினசரி கடை திறந்தவுடன் முதல் பணத்தை கங்கை மாதாவுக்கு காணிக்கை போடுவேன். தீபாவளி வேலை அதிகம், என் சார்பாக நீங்களே போட்டு விடுங்கள். கங்கை மாதாவில் காசு போடுகின்றார் மிராசு. ஒரு கரம் வைர வழிகளை எடுத்துக்கொண்டு மேலே வருகிறது. 40 வருடம் மறக்காமல் எனக்கு காசு போட்ட அவனுக்கு நன்றியோடு இந்த வைர வளையலை கொடுத்து விடு. கதை முடியவில்லை தோழர்களே. படித்த மிராசு, பணம் கிடைத்த பேராசை, பதற்றத்தோடைய வாழ்க்கையை நடத்தியவர். ஒரு பரிதவிப்பு, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டதனால் உள்ளம் திசை மாறி தடுமாறி, போன வழியில் போனால் செருப்புக்காரன் பிடித்து விடுவானே என்று எதிர்வழியில் போய்விட்டான். கடைக்கு போனால் தெரியும், வங்கிக்கு போனால் தெரியும் என்று அரசனிடத்தில் தஞ்சம் புகுந்து வைர வளையலை விற்று கை நிறைய காசு வாங்கி வீட்டுக்குள் போனான். வாசலில் 6 காவலாளி. மீண்டும் உன்னை அரசர் அழைக்கிறார். என்ன? மகாராணிக்கு வருத்தமாம். 2 கரத்திற்கு ஒரு வளையல் மட்டும் எப்படி போதும்? இன்னொரு வளையலும் ஏற்பாடு இல்லை என்றால் நாளை காலை கதிரவன் உதிப்பதற்குள் உன் தலை துண்டிக்கப்படும். பதறி போனான் படித்தவன், பண்டிதர். நேரடியாக செருப்புக்காரிடம் தஞ்சம் போனான். அதனால் என்ன, நாளை காலை வா, முதல் ஊதியத்தை உன் கையில் தருகின்றேன், கங்கை மாதாவிடம் போடுவோம், அவள் என் தொழில் மீதும் என் ஒடுக்கத்தின் மீதும் என் நம்பிக்கையின் மீதும் அவளுக்கு நம்பிக்கை இருந்தால் வளையல் தரட்டும், நான் பணம் தருகிறேன். பார்த்தாயா, உன்னுடைய ஆணவம், பணம் பணம் என்கிறாய், உன் உயிர் பிழைத்துக்கொள், எனக்கு பணம் வேண்டாம். நாளை காலை வந்தான். முதல் காசு 2 ரூபாயை எடுத்தான். வெற்றிலை பாக்கின் மீது வைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. போவதற்கு நேரமில்லை, சற்று பொறு என்றான். தன் அருகில் இருந்த நசுக்கப்பட்ட டப்பாவில் நீரை பார்த்தான். உனக்கு குளித்தால்தான் பாவம் போகும், எனக்கு பார்த்தாலே பாவம் போகும் என்கின்ற நம்பிக்கை உடையவன். உனக்கு கங்கையில் குளித்தால்தான் கங்கை நீர், எனக்கு டப்பாவில் இருக்கக்கூடிய எனக்கு சோறு போடும் இந்த நீர் கங்கை நீர் தான் என்று காசை போட்டான். கை வந்து வளையலை தந்தது. அந்த செருப்பு தொழிலாளி சொன்னான், உங்களுக்கு கங்கையில் குளித்து
புத்தாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி பலகாரம் பரிமாறினால் தீபாவளி. எங்களுக்கு தினம் தினம் பிறரை பாதுகாப்பதால் வாழ்க்கை முழுவதும் தீபாவளி. நீங்கள் புறத்தை குளிப்பதனால் ஒரு நாள் தீபாவளி, நாங்கள் அகத்திற்குள் குளியல் நடத்துவதால் அனுதினமும் தீபாவளி. எனவே பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்பதை நிறுத்திவிட்டு நாம் அனுதினமும் தீபாவளி கொண்டாட, தினம் தினம் தீபாவளி கொண்டாட புதிய வழியை திறந்து வைத்திருக்கிறோம். பாதையில் நடங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.